ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக பயங்கர சூப்பரான ஒரு அட்டகாசமான ஏலியன் படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். படத்தோடைய பேர் மேக்ஸ் ஸ்டீல். ஸோ இந்த படத்தோடைய ஒன்லைனர் சொன்னாலே சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்றதுக்காக இந்த சூப்பரான படத்தோட கதைக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட வீட்டோடைய ரூஃப் மேலே உட்காந்து தூரமாக என்டெக்ன்ற மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும், அதை அப்படியே ஸ்கெச் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ கீழே அவங்க அம்மா வந்து டேய் இப்போ தாண்டா இந்த வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கோம், திங்ஸ் எல்லாம் இறக்கி வைக்க ஹெல்ப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பல வருஷம் கழிச்சு அவனுடைய அப்பா இருந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 8 வீடு மாத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றான். அப்ப அம்மா பாத்தீங்கன்னா நீ எதுவும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நம்ம வீடே மாத்த மாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றாங்க. இதை தான் நீங்க அடிக்கடி சொல்றீங்க, ஆனா இது 9வது வீடு, சரி பாப்போம் இதுக்கப்புறமாவது மாத்தாம இருக்கீங்களான்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பாவுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறான். ஸோ அப்பாவுடைய போட்டோவை பாக்குறான். அப்பா வந்து இவன் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாரு. அது போக இந்த பக்கத்துல என்டெக்ன்ற மாதிரி ஒரு கம்பெனி இருந்துச்சு இல்லையா, அந்த கம்பெனியை உருவாக்குனதே நம்ம ஹீரோடைய அப்பா தான். ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ அங்கே உள்ள டிவியை பார்க்குறான். அதை பார்த்ததுமே இவனுக்கு ஏதோ கிளிச்சான மாதிரி இருக்குது. உடனே கையை பக்கத்தில் கொண்டு போனா இவனுடைய உடம்புக்குள்ள இருந்து நிறைய எனர்ஜிலாம் வெளியில வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த டிவியை பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிச் ஆகுது. இதெல்லாம் இவன் அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சரி ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கிருந்து அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறான். போற வழியில தான் அந்த என்டெக் கம்பெனியும் இருக்குது, அதை பார்த்துட்டு போலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி சீக்கிரமா ஸ்கூலுக்கு போன்ற மாதிரி. இவனை அப்படியே அதை ஸ்வைப் பண்ணும்போது இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளிச் ஆகி ஆஃப் ஆகிடுது. இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஸ்கூலுக்கு போக டக்குன்னு ஒரு வண்டி வந்து நம்ம ஹீரோ மேலே இடிச்சு ஹீரோ வந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஸோ அந்த காரை ஓட்டிட்டு வந்தது ஒரு பொண்ணு தான். வேகமாக ஹீரோ கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் இடிச்சிட்டேன், உங்களுடைய சைக்கிளை நான் சாயங்காலம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே முழிக்கிறான். ஏன்னா புது ஊர் இல்லையா, புது பொண்ணு வேற, பார்க்க வேற அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் உள்ள ஸ்கூலுக்கு வந்துடுறான். ஸோ அப்போ இந்த கிளாஸில் ஒரு சாரை காமிக்கிறாங்க. அவர் வந்து சயின்ஸ் டீச்சர் போல. கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோ பார்த்ததுமே நீ ஜிம் மெக்ரானத்தோடைய பையனா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் ஆமாங்க அப்படின்னு சொல்ல உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ரொம்ப ரொம்ப நல்லவரும் கூட அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோவுக்கு அதை கேட்டதுமே எமோஷனலா இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வச்சிருக்கிற நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறான். அதுல ஹீரோடைய அப்பாவுடைய போட்டோலாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கூட கொஞ்சம் எமோஷனலாக அவனுடைய உடம்புல இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி மாதிரி வெளியாகுது. ஆனா அது அவனுக்கே தெரியல. அது வந்து இந்த என்டெக் கம்பெனியில இருக்கிற ஏதோ ஒரு இதை எழுப்பி விடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிஞ்சிட்டு சோகமா அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க வராங்க. உன்னை தானே நான் காலையில அடிச்சேன், அவனுடைய சைக்கிளை ரிப்பேர் பண்ணி தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களே பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த ஊர்ல வந்த வேலையா நம்ம ஒரு பொண்ணை ஃப்ரெண்டா பிடிச்சிட்டோம்டா அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருக்கும்போது சைட்ல உள்ள ரேடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது நம்ம உடம்புல இருந்து வர ஏதோ தான் ஆன் பண்ணி இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமாக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு. இந்த என்டெக் கம்பெனி ஹீரோடைய அப்பா தானே கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதோடைய ஒரு பார்ட்னர்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க ஹீரோடைய அம்மா சரி நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் தான் நம்மளை இந்த சொந்த ஊருக்கு கூப்பிட்டாரு, அது போக உன்னுடைய அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இவர் தான் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க. ஸோ இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைல்ஸ். அந்த மைல்ஸும் பார்த்தீங்கன்னா என்னப்பா தம்பி எப்படி இருக்க, நல்லா வளர்ந்துட்ட, வருஷம் நான் தான் உனக்கு கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அப்பாவுக்கு அந்த கம்பெனியில் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அப்பாவுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கிறாரு. அதே டைம்ல இந்த சைடு இந்த என்டெக் கம்பெனியை தான் காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எதையோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்போ தண்ணிக்கு அடியில ஏதோ க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. அதை மானிட்டர் பண்றதுக்காக 2 சயின்டிஸ்டும் பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த தண்ணி அப்படியே வெடிக்குது. பார்த்தா அந்த தண்ணிலாம் அப்படியே கிறிஸ்டலைஸ்டா மாதிரி ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அது போக ஒரு ஆப்ஜெக்ட் தண்ணிக்குள்ள இருந்துச்சு இல்லையா, அதுவும் அப்படியே பறந்துட்டு இருக்குது. இதை பார்த்த சயின்டிஸ்ட் வந்து சீக்கிரமா செக்யூரிட்டி வர சொல்லுங்க, அது தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டியும் வேகமா உள்ள வராங்க. ஆனா அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்க தப்பிச்சு போனதுமே இங்க நம்ம ஹீரோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே பவர் கட் ஆகிருது. என்னடா இது அடிக்கடி இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே கீழே வந்து பவர் சப்ளை சரி பண்ணிட்டு அப்படியே மேலே வரான். மேலே வந்தா அம்மாவும் இந்த மைல்ஸும் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த மைல்ஸ் என்ன கேட்குறான்னா இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா எப்படி செத்தாங்கன்றத நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்களா இல்லையா, இல்ல நான் இது வரைக்கும் சொல்லல, அதுக்கான டைம் வரும்போது தான் சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இதை நம்ம ஹீரோ கேட்டுறான் இல்லையா. அதனால என்ன பண்றாருன்னா அவர் போனதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர்ல அந்த என்டெக்
கம்பெனியில் நடந்த ஆக்சிடென்ட்டை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறான். அப்படி சர்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு புயல் காற்று வந்து தான் அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருக்க. நம்ம ஹீரோவை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் வந்து அப்படியே ஆஃப் ஆகிருது. என்னடா இது ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையை வச்சு அடிக்கும்போது அந்த கையில இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பவர் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆஃப் பண்ணுறான். அதுவும் ஆஃப் ஆகிடுது. மறுபடியும் ஆன் பண்ணுறான், ஆன் ஆகுது. என்னுடைய உடம்புக்குள்ள இப்படி ஒரு பவரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அது அப்படியே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி நடக்க. அவ்வளோதான். அடுத்த நாளே காட்டுக்கு நடுவில் வந்து இந்த பவரை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், இது எப்படி வந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய இந்த எலக்ட்ரிக்கல் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை கையில் வச்சுட்டு அந்த பவரை வெளியில் விட்டான். பார்த்தா அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. கொஞ்சம் எக்ஸஸாக வந்ததுமே அது எல்லாமே தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடுது. இன்னுமே பார்த்தீங்கன்னா அவனால் ஃபுல்லுமே கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூல் கேன்டீனில் இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் கண்ணாடிக்கு அந்த சைட் இருந்து பேசுறதுனால ஹீரோக்கு ஒழுங்காக கேட்கல. அது போக ஹீரோடைய உடம்புக்குள்ளேயும் கொஞ்சம் பவர் இருக்கிறதுனால மண்டிக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ தான் அந்த பக்கத்தில் உள்ள பொண்ணு சொல்கிறா, இந்த மாதிரி அவன் நாளைக்கு ஒன்றா ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு கூப்பிட்றா, நீ போவியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து பவர் வந்து இன்னுமே டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதனால பக்கத்தில் இந்த வெண்டிங் மிஷின் இருக்கும், அதுக்குள்ள இருந்து நிறைய பொருள் வந்து கீழே விழுந்துருமா. அவ்வளோதான். இவன் பார்த்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இங்கேருந்து போகணும்னு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே கையிலெல்லாம் அந்த க்ளவுஸை போட்டுடுறான். ஏன்னா இவனுடைய கை பட்டாலே ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொருள் வந்து வேஸ்ட் ஆகிடுது இல்லையா. அதனால கையில் க்ளவுலாம் போட்டு என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன சக்தி அப்படின்னு தேடி பார்க்குறான். ஆனால் எதுவுமே ரிசல்ட் வரல. அதே டைமில் இவனுடைய அம்மா வந்து வெளியில் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து என்னுடைய அப்பாவை பற்றி நீங்கள் என்கிட்ட ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, எனக்கு என்னுடைய அப்பாவை தெரிஞ்சதை விட இந்த ஊர் மக்களுக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்குது, நீங்கள் எப்போ என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. அம்மாவும் அதுக்கான டைம் இன்னுமே வரலப்பா, வந்ததுமே நானே சொல்லுவேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறத தூரத்தில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவை ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போனதும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு பிடிச்சதே ஆர்டர் பண்ணுறாங்க. அது போக ஒன்று பற்றின சீக்ரெட்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிடுறான். ஐயோ, என்னுடைய பவர் பற்றி தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது, நீ எப்படிப்பட்டவன், ஏன் தனியாக இருக்கிற, எல்லாம் இந்த ஊருக்கு புதுசாக வந்ததுனால தானே, நான் உனக்கு சுற்றி காட்டுறேன் சரியா அப்படின்னு வேற விதமாக பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக வருது. அதுக்கப்புறம் சரி உன்னுடைய நம்பர் கொடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அவனுடைய ஃபோன் எடுக்கிறான். எடுத்தா இவனுடைய கைப்பட்டாதான் அந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் இல்லையா. அதனால அது ஒர்க் ஆகலை. அது போக இவனுடைய உடம்புக்குள்ள இருந்து சக்தி வெளியில் வர மாதிரி தோணுது. உடனே என்ன பண்ணுறான்னா வேகமாக பாத்ரூம்க்கு வரான். பாத்ரூம்க்கு வந்து அவனுடைய சக்தியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அது கண்டினியூஸாக வெளியில் வந்துட்டே இருக்குது. அவனுடைய உடம்பெல்லாம் அப்படியே க்ளோ ஆக ஆரம்பிக்குது. சரி இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, வேகமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நான் போயிட்டு வரேன், ஒரு எமர்ஜென்சி ஒர்க் அப்படின்னு சைக்கை காமிச்சு வேகமாக அங்கேருந்து போகிறான். போகிற வழியிலே காட்டுக்குள்ளோடி போக அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவனால் கட்டுப்படுத்த முடியல. ஸோ அவனுடைய முழு சக்தியையுமே அப்படியே வெளிப்படுத்த ஏதோ அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்த மாதிரி அப்படியே அந்த இடமே வெடிக்குது. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பெட்ல இருந்து கண் முழிக்கிறான். கண் முழிச்சதும் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உடம்பெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த இவனுடைய உடம்புல இருந்து நிறைய சக்தி வந்திருக்கும் இல்லையா, அதனால நிறைய ஹோல்ஸ் விழுந்திருக்கும். அது போக உடம்புலையும் கொஞ்சம் காயம் இருக்கும். என்னடா இது, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி மருந்து போடலான்னு எடுக்கும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு ட்ரோன் வந்து பறந்துட்டு இருக்குமா. அவ்வளோதான், மிரண்டு போய்ட்றான். யார் நீன்ற மாதிரி அதை விரட்ட பார்க்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஹீரோடைய பேரை சொல்லுது. ஹீரோடைய பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிறான். என்னுடைய பேர் உனக்கு தெரியுமா, நீ யாருன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஒரு பேரசைட் மாதிரி சிலிக்கான் பேஸ்டு லைஃப் ஃபார்மில் இருக்கிறேன். அது போக என்னுடைய முக்கியமான வேலையே உன்னை பாதுகாக்கிறது தான். யாரெல்லாம் உன்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னும் போது சரி உன்னை யார் உருவாக்குனா அப்படின்னு கேட்கும்போது அந்த ரோபோட் அப்படியே சைடில் பார்க்குது. பார்த்தா இந்த ரூம்லேயே இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அப்படின்னா நீ ஏலியனா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதுவும் ஆமாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல டக்குன்னு ஹீரோடைய அம்மா வர்ற சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா அந்த ரோபோட்டை பழைய துணிக்கு அடியில் ஒளிச்சு வச்சுட்டு வேகமாக வந்து கதவை திறக்க அம்மா வந்து என்ன சத்தம் கெட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் கெட்ட கனவு கண்டு கீழே விழுந்துட்டேன், அதனால தான்ன்ற மாதிரி சொல்லி சமாளித்து அனுப்பி வச்சிட்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரோபோட் கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ தான் தெரிய வருது அதோடைய பேர் ஸ்டீல் போல. அது போக அதுக்கும் அதை பற்றி நிறைய இது ஞாபகம் இல்லை போல. ஆனால் நம்ம ஹீரோடைய உடம்புல வந்து ஒட்டிக்க ஹீரோடைய எனர்ஜி நிறைய இதை வந்து அதை அப்சர்வ் பண்ணுது. அதாவது ஹீரோடைய உடம்புக்குள்ள இருந்து டேக்கியான் எனர்ஜின்ற மாதிரி ஒரு எனர்ஜி வெளியே வரும். அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டீல் வந்திருக்குது. இப்படி இருக்க அடுத்தது ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே போய் பேசுகிறாங்க. அப்போ தான்
ஸ்டீல் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னுடைய உடம்புக்குள்ள இருந்து அந்த டேக்கியன் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிப்பேன், அப்படி மட்டும் அப்சர்வ் பண்ணாம விட்டுட்டேன்னா நீ வெடிச்சு செதறிடுவ. அதுதான் லாஸ்ட் டைம் நீ இந்த காட்டுக்குள்ள பண்ணும்போது நான் தான் அதை அப்சர்வ் பண்ணி உன்னை காப்பாற்றி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். டக்குன்னு அந்த காட்டுக்கு நிறைய பேர் வராங்க, நிறைய பாடி கார்ட்ஸ் மாதிரி தெரியுது, கையில் பெரிய பெரிய வெப்பன்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த என்டெக் கம்பெனிலேருந்து தான் வந்திருக்காங்க போல, அதுவும் இந்த ஆப்ஜெக்டை தேடி தான். ஏன்னா இந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, இதை வச்சு தானே அவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கோம். ஸோ இவங்களும் மறைஞ்சு நின்று அதை பார்த்து பேசிட்டு இருக்க இந்த சத்தம் வந்து அவங்களுக்கு கேட்டுருது. உடனே கண்ணை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் தப்பிச்சா போதுண்டான்னு சொல்லி வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்துட்டான். ஸ்கூலில் அந்த ஸ்டீலை அவனுடைய பேக்லேயே போட்டு வச்சுக்க, ஆனால் அது சும்மா இருக்க மாட்டேங்குது, தொணன்னு பேசிக்கிட்டே இருக்குது. கிளாஸ் ரூம்குள்ளே கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. உடனே சரி ஓகே இது இங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு அப்படியே வெளியில் போகும்போது ஹீரோயினை பார்த்துட்றான். ஸோ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, ஏன் நீ அன்னைக்கு அங்கேருந்து சீக்கிரமாக போயிட்ட என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தலைவலி அதனால தான் நான் அங்கேருந்து போயிட்டேன், ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நைஸாக கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீலும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பேசிக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் செக்யூரிட்டி கார்டெலாம் இவங்களை துரத்திருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷன் வந்திருக்கும். அந்த விஷன் மூலமாக ஸ்டீலுக்கு தெரிகிறதுலாம் நம்ம ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் எப்படி சாத்தியம், அது போக அந்த விஷனில் அல்ட்ரா லிங்க்னு சொல்லப்படுற எதையோ சொல்லியிருந்தாங்களே அப்படின்னா என்னதுன்ற மாதிரி கேட்கும்போது, அல்ட்ரா லிங்க் வந்து இந்த உலகத்துக்கு ஆபத்தானது, அது போக நீயும் நானும் ஏதோ ஒரு இதில் கனெக்ட் ஆகிருக்கும், ஆனால் அது எனக்கும்னே என்னன்னு புரியலை, நம்ம வேணால் அந்த என்டெக் கம்பெனிக்கு போய் ஏதாவது பார்த்தா தடயம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் இந்த ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா இந்த என்டெக்கோடைய பழைய கம்பெனிக்கு போகிறாங்க. ஸோ உள்ளே போனதுமே நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய உடம்புல இருந்து பவர் வந்து வெளிப்படுது. ஸோ இந்த பவரை உரியறதுக்கு தானே ஸ்டீல் இருக்குது. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, இந்த பவரை நான் இங்கிருந்தே கட்டுப்படுத்துவேன், அது போக உனக்கும் இது மூலமாக நிறைய பவர் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னும் போது, அப்படியா என்னென்ன பவர் அப்படின்னு சொல்ல, ஸ்பீடாக ஓடிப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து ஓடி பார்க்குறான். பார்த்தா செம்ம ஸ்பீடாக ஓடுறான். அதுக்கப்புறம் தாவுறான், சூப்பராக ஆக்ஷன் பண்ணி ஒரு பில்லரையே உடைக்கிறான். பார்த்தா சூப்பர் ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருக்குது. இவ்வளோ தானா, இதுக்கு மேலே என்ன உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா ஜம்ப் பண்ண ஒரு கிட்டத்தில் மேலே இருந்து பொத்துன்னு கீழே விழுறான். அப்படியே லாங் ஷாட்டில் காமிக்கிறாங்க. ஒரு எனர்ஜி அப்படியே வெடிச்ச மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஸ்டீல் மேலேயே விழுந்திருப்பான். அதனால ஹீரோ மூலமாக ஒரு ஆர்மர் சூட் மாதிரி இந்த ஸ்டீல் வந்து மாறி இருப்பான். பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு விஷன் மாதிரி வருது. அதுவும் ஹீரோடைய அப்பாவை பற்றினது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சு போயிருது. உடனே நம்ம ஹீரோ அந்த ஸ்டீல் கிட்ட, எனக்கு இதை பற்றி தெரிஞ்சாகணும், எனக்கும் உனக்கும் அப்படி என்ன லிங்க் இருக்குது, எங்கள் அப்பா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க, ஆனால் ஸ்டீல் என்ன சொல்லுதுன்னா, எனக்கும் அது தெரியாது, நான் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் சடவுனில் தான் இருந்தேன், இப்போ ரீசெண்டாக தான் நான் கண்முழிச்சேன், அது போக இதை பற்றி வேற யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அது கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அந்த ஃப்ரெண்டுக்காரர் இருக்கார்ல ஹீரோடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு மைல்ஸு, அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அந்த மைல்ஸை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மைல்ஸ் எங்க இருப்பாருன்னா என்டெக்கோடைய புது கம்பெனியில் இருப்பாரு. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டிலாம் இருக்காங்கல்ல, அதான் இந்த ஸ்டீலை தேடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இவங்களை பார்த்து துரத்த ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் வேகமாக ஓடுறேன்ற பேரில் ஹீரோயினை மறுபடியும் வந்து இடிச்சிடுறான். ஸோ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, என்ன நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்க, வா நீ எங்கே போகிற, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சொல்லி சமாளித்து பார்க்குறான். இருந்தாலும் இல்லை நீ என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன இந்த என்டெக்கோடைய புது கம்பெனிக்கு போய் விட்டுறியா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில தான் நம்ம ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி சின்ன வயசா இருக்கும் போது என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்தா எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே இங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே வர நம்ம ஹீரோயினும் ஆறுதல் படுத்துறாங்க. ஸோ 2 பேரும் இது மூலமா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் என்டெக் கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அந்த மைல்ஸை மீட் பண்ண அவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்ததுமே வா நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வச்சுதான் நம்ம ஹீரோ கேட்கிறா, என்னுடைய அப்பா எப்படி இறந்து போனாங்கன்ற மாதிரி. அப்பதான் அவர் சொல்றாரு, நானும் உன்னுடைய அப்பாவும் ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட்ல ஈடுபட்டோம். அது என்ன தெரியுமா, ஒரு பயங்கரமான பவர் கோரை உருவாக்கி அது மூலமா எனர்ஜியை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு மிஷினை உருவாக்க ட்ரை பண்ணோம். அது மூலமா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பயங்கரமான சூறாவளி வந்து உங்க அப்பாவை கொலை பண்ணிடுச்சு. நானும் எவ்வளவோ காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா என்னால முடியல. இந்த மிஷின் இருக்கு பாத்தியா, இதே மாதிரி தான் அந்த மிஷின் வந்து பெருசா இருக்கும் அப்படின்னு காமிக்க நம்ம ஹீரோவும் அந்த மிஷினை அப்படியே தொட்டு பார்க்கறான். அந்த டைம்ல இவனுடைய மண்டைக்குள்ள கிர்ன்ற மாதிரி சத்தம் கேட்குது. அவ்வளவுதான்
பயந்து போய் வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த வாட்டியும் ஹீரோயின் கிட்ட சொல்லாம அங்கிருந்து ஓடிட்டான். ஸோ எங்க ஓடி வரானா நேரா வீட்டுக்கு தான் ஓடி வரான் பயத்துல. ஸ்டீல் வேற இவன் கூட இருக்காது. ஏன்னா ஸ்டீல் வந்து கடைசியா அந்த செக்யூரிட்டி எல்லாம் துரத்திருப்பாங்கல்ல, அவங்கள திசை திருப்புறதுக்கு போயிருக்கும். அதனால இப்ப நம்ம ஹீரோ தனியா தான் ஓடிட்டு இருக்கிறான். அப்படி ஓடிட்டு இருக்கும் போது பயங்கரமான சூறாவளி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ ஒரு இதுக்கு கீழே மறைஞ்சிக்கிறான். அந்த டைம்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. அவங்களுடைய கார் வந்து ஸ்டார்ட் ஆகாம நிக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய பவர் யூஸ் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்பினா அது சூறாவளி இல்ல. ஸோ அதுதான் அல்ட்ரா லிங்க் போல. யாரோ அதை கட்டுப்படுத்துற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுதான் என்னுடைய அப்பாவுடைய சாவுக்கும் காரணம். யாரோ தான் இதை கண்ட்ரோல் பண்ணி சூறாவளி உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அதே டைம்ல அந்த அல்ட்ரா லிங்க் நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோவும் ஓடிட்டு இருக்கிறான் தலை தெறிக்க. கடைசி நேரத்தில் கரெக்டாக நம்ம ஸ்டீல் வந்து ஹீரோடைய மேலே ஒட்ட ஹீரோ வந்து அந்த ரோபோட் மாதிரி உருவாக்கிட்டான். அப்புறம் என்ன மாற்றி அந்த அல்ட்ரா லிங்க் கூட சண்டை போட ஒரு கட்டத்தில் இவனுடைய பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த அல்ட்ரா லிங்க் மேலே செலுத்த அது பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருது. ஆனால் அது பார்க்கறதுக்கு அப்படியே ஸ்டீல் மாதிரியே இருக்குது. ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். என்னது இது ஸ்டீலும் அல்ட்ரா லிங்கும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் வருது. இப்போ என்னன்னா இவனுடைய அப்பா வந்து ஒரு மிஷினில் போய் உட்கார்றாரு. அந்த டைம்ல இந்த ஸ்டீலும் இந்த அப்பாவுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது. அப்போ திடீர்னு சூறாவளியும் வர ஆரம்பிக்குது. அப்பவும் ஏன் இப்படி பண்ற, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குனு விஷன் கட் ஆகிடுது. இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது இந்த ஸ்டீலும் அல்ட்ராலிங் மாதிரி தான். உன்னை நம்பி தான் என்னுடைய அப்பாவும் ஏமாந்து போனாரு, நானும் ஏமாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஸ்டீலுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுற நீ, அது நான் கிடையாது, அது என்ன பத்தி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்கிருந்து போயிட்டான். ஸோ அதே பரபரப்போட வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்கு வழியில அந்த செக்யூரிட்டிஸ் நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயந்து போய் வேகமா ஹீரோயின் வீட்டுக்கு போறான். ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உன்னுடைய ட்ரக்கையும் ஏதாவது எலக்ட்ரிக் கிளவுஸையும் கொடு, ஏன் எதுன்னு நான் உனக்கிட்ட வந்ததுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வேகமா மைல்ஸை பார்க்க போயிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி போற வழியில மைல்ஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் என்னுடைய வீட்டில் இருந்தாங்க, எனக்கு பயமா இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியலன்னும் போது அப்படியா அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் உங்க அம்மாவை கடத்திட்டு அந்த என்டாக்கோடைய பழைய பில்டிங் தான் போயிருப்பாங்க, ஸோ நீ அங்கே வந்துரு, நானும் அங்கே வந்துடுறேன், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த என்டாக்கோடைய பழைய கம்பெனிக்கு போறான். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோடைய அம்மா தான். ஹீரோ அங்கே இருக்கானான்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா இல்லை அவன் இப்போ தான் ட்ரக்கை வாங்கிட்டு எங்கேயோ போனான், அதுவும் மைல்ஸை தான் பார்க்க போனான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் கூட மைல்ஸை பார்க்கும்போது ஏதோ தலைவலி வந்துட்டு தலை திரிச்சு ஓடிட்டான், ஸோ என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல. ஸோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோடைய அம்மாவுக்கு மைல்ஸ் தான் நம்ம பையனை யூஸ் பண்ணுறான் அப்படின்றதும் இங்கே வந்திருப்பாங்கல்ல. இவங்க யாருமே ஹீரோடைய அம்மாவை கடத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க என்டெக் கம்பெனியோடைய செக்யூரிட்டி தானே. அது போக என்டெக் கம்பெனியோடைய மேஜர் ஷேர் ஹோல்டரே ஹீரோடைய அம்மா தான், ஏன்னா ஹீரோடைய அப்பாவை தான் அதுக்கு பார்ட்னராக இருந்திருப்பார் இல்லையா. ஸோ அவங்களுடைய ஷேர்லாம் இப்போ ஹீரோடைய அம்மாவுக்கு தான் வந்திருக்கும். அது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஆர்டர் போடுறேன், நீங்கள் என்னுடைய பையனை கண்டுபிடிக்கணும், அவனுக்கு என்ன ஆபத்து இருந்தாலும் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா வேகமாக ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த பழைய பில்டிங்க்கு வந்துட்டான். உள்ள மெதுவாக வந்து பார்த்தா யாருமே இல்லை, அந்த மைல்ஸை காணும். அது போக அங்கே அந்த மிஷின் இருக்குது, அதான் சின்னதாக கண்டுபிடிச்ச மிஷினா இங்கே பெருசா இருக்குது. அதுக்கிட்ட போய் பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஸ்டீலை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ வேகமா அதை காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறான். அந்த டைம்ல அவனுக்கு மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிக்குது. இது மூலமா அவனுக்கு கொஞ்சம் விசன்ஸும் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இவனுடைய அப்பாவுக்கு என்னாச்சுன்றது ஃபுல்லத்தையும் காமிக்கிறாங்க. அதுல என்னன்னா ஹீரோடைய அப்பா இந்த பிளானட்டை சேர்ந்தவரே கிடையாது, ஹீரோடைய அப்பா ஒரு வேற்று கிரகவாசி. அதனால தான் அவருடைய உடம்புக்குள்ள இருந்து இந்த டாக்கியான்னு சொல்லப்படுற ஒரு எனர்ஜி வந்து வெளியாகி இருக்குது. அது போக ஹீரோடைய அப்பாவுக்கு அசிஸ்டண்டா தான் அந்த ஸ்டீலும் இருந்திருக்குது. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெரிய டிவைஸ் மாதிரி கண்டுபிடிச்சு அது மூலமா அல்ட்ரா லிங்க் மூலமா பூமிக்கு வர ஆபத்தை தடுக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய மிஷினும் கண்டுபிடிச்சு அதுக்கு பவர் சப்ளை எல்லாம் டாக்கியான் மூலமா கொடுத்துடலான்ற மாதிரி இந்த அப்பா நினைச்சிருப்பாரு. அதனால இந்த டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த மைல்ஸ் கிட்ட நீ வெளியில இருந்து அல்ட்ரா லிங்க் வராம பாத்துக்கோ, நான் உள்ள போய் பவரை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போனா. ஆனா இப்பதான் இந்த மைல்ஸ் அவனுடைய சுயரூபத்தை காமிச்சிருக்கிறான். என்னன்னா அவன் ஹீரோட அப்பாவுக்கு ஆப்போசிட்டா செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறான். ஏன் அப்படி பண்ற, நான் உன்னை நம்பினேன் அப்படின்னும் போது இல்ல நீ என்னை விட இந்த ஸ்டீலை தான் நம்பிட்டு இருந்த, அது போக நான் அல்ட்ரா லிங்க் கூட டீல் போட்டிருக்கிறேன், உன்னை கொண்டு உன்னுடைய எனர்ஜியை வந்து நான் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க, அதனால உன்னுடைய எனர்ஜியை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின்குள்ள வச்சு ஹீரோடைய அப்பாவுடைய எனர்ஜியை உரிய ஆரம்பிக்கிறான். ஸோ மொத்த எனர்ஜி அவனுக்கு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கொடூரன்ட்ட போயிடுச்சுன்னா இந்த உலகத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய அப்பா என்ன பண்றாருன்னா ஒட்டு மொத்த எனர்ஜியையுமே உள்ளுக்குள்ளேயே வெடிக்க வைக்க ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த ஸ்டீல் கிட்ட நீ இந்த மாதிரி ஸ்லீப் மோடுக்கு போயிரு,
சொல்றாரு, மேபி என்னுடைய பையனுடைய உடம்புல இருந்தும் இந்த டேக்கியன் பவர் வரும், ஆனா அதுக்கு இன்னும் 16 வருஷம் டைம் இருக்குது, அதனால நீ 16 வருஷம் கழிச்சு அவனை நீ பாதுகாத்துக்கோ, அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெடிச்சு சதறிடுறாரு. இங்க இந்த ஸ்டீலும் பாத்தீங்கன்னா ஸ்லீப் மோடுக்கு போனதுனால தப்பிச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம ஹீரோ முன்னாடி வந்து போக பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வில்லனான அந்த மைல்ஸ் வந்துடுறான். ஸோ அவனை பார்த்ததுமே ஹீரோ அவனை போய் அட்டாக் பண்ண போக, ஆனால் ஸ்டீலும் இல்லை, இவனுடைய சாதாரண பவர் வச்சு அட்டாக் பண்ண முடியாதுல்ல. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த அல்ட்ரா லிங்க் கூட டீல் போட்டு அது மூலமாக ஒரு கவசத்தையே உருவாக்கி அதை வச்சு ஹீரோடைய பவரை உரிய ஆரம்பிக்கிறான். இங்கே ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல, அதனால நான் சரண்டர் ஆகிட்டேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஸோ ஹீரோவே அந்த மிஷின்குள்ளே போய் நான் பவரை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு உள்ளே போய் அந்த ஸ்டீல் கூட சேர்ந்து என்ன பிளான் போடுறான்னா, இந்த மாதிரி நான் நிறைய எனர்ஜியை வெளிப்படுத்துகிறேன், அப்போ நீ என் கூட வந்து ஒட்டிக்கோ அப்படின்னு சொல்லி இவனுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே வெளியே இந்த மைல்ஸுக்கு அனுப்பிட்டு இருக்க. இதோடைய பவர் எல்லாத்தையுமே ஸ்டீல் வந்து உணருது. அதனால என்ன பண்ணுதுன்னா வேகமாக ஹீரோ மேலேயே வந்து ஒட்டிக்குது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ கொஞ்சம் பவர் ஆகிடுவான் இல்லையா, ஃபுல் ரோபோட் ஃபார்மில் இருக்கிறான். அதனால அந்த டிவைஸே உடச்சி வெளியில் வந்து இந்த மைல்ஸ் கூட சண்டை போட, மைல்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுறான். அல்ட்ரா லிங்க்குக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் உண்டு, என்னன்னா சக்தியை வந்து உறிஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ கிட்ட அது கிடையாதுல்ல. ஸோ அதே மாதிரி அது அந்த டேக்கியன் சக்தியை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து உறிஞ்சி எடுத்துட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை அடிச்சு பொத்தனை கீழே தள்ளி விட்டுறான். அதே டைம்ல இந்த செக்யூரிட்டிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இந்த கம்பெனிக்கு தேடி வந்திருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த மைல்ஸ் ஷூட் பண்ண ஆரம்பிக்க அந்த மைல்ஸ் என்ன பண்றான்னா பதிலுக்கு அவங்கள அட்டாக் பண்ண போறான். அந்த டைம்ல இங்க நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டீலும் நம்ம என்ன பண்றது, எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது ஸ்டீல் என்ன சொல்லுதுன்னா, அப்ப என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்றான். அதே டைம்ல இங்க இந்த வில்லன் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு ஹீரோவை தேட ஹீரோவும் வேகமா வந்து அவனுடைய எல்லா பவரையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவனுடைய ஸ்பீடான பவர், அவனுடைய தாவர பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். ஸ்ட்ராங்கா மட்டும் இல்லாம ஹீரோடைய பவர் எல்லாத்தையுமே உரிய ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ தான் அந்த ஸ்டீலோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிய வருது. என்னன்னா ஹீரோடைய மொத்த பவர், ஓவர் எக்ஸஸான பவர் எல்லாத்தையுமே அவனுடைய உடம்புக்குள்ள அனுப்பி அதை வெடிக்க வைக்கிறது தான் இவங்களுடைய பிளானு. அதே மாதிரி அவன் எதிர்பார்க்காத டைம்ல ஒட்டுமொத்த பவரையும் அவனுக்குள்ள அனுப்ப அவன் பாத்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு செதறான். அதோட அவனுடைய கதை முடிஞ்சது. நம்ம ஹீரோவும் ஸ்டீலும் பாத்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்க. ஸோ கடைசியாக எல்லாம் நல்லபடியா முடிய ஹீரோடைய அம்மா அவங்க வந்துட்டாங்க. வந்து மைல்ஸ் தான் கிட்டவன்னு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது, அவன் இந்த ஊருக்கு நம்மளை வர சொன்னதுக்கு இதுதான் காரணமா இருந்திருக்கும் போல, ஸோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எப்படியோ வந்து காப்பாத்துறாங்க. கடைசியில் வீட்டில் நம்ம ஹீரோ கிட்ட வச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சது உன்னுடைய அப்பா ஒரு ஏலியன், அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன், அது உனக்கே தெரிய வந்துடுச்சு. அது போக உன்னுடைய அப்பா உனக்கு இது தெரிஞ்ச உடனே இந்த டாலரை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலரை கொடுக்க நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த டாலர் எடுத்துட்டு அவனுடைய ரூம்க்கு வரான். அங்க இந்த சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு டிராயிங் வந்து அப்பா வரைஞ்சி வச்சிருப்பார்ல, அந்த இடத்துக்கு வந்து அந்த டாலரை வைக்க அது ஒரு ஹாலோகிராம் மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அதுல அவனுடைய அப்பாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த மாதிரி நான் இந்த பிளானட்ல இருந்து தான் வந்தேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோ அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான். அதோட பாத்தீங்கன்னா சீனும் கட் ஆகுது. கடைசியா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை மீட் பண்ண போறான். ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல, இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது, ஒழுங்கா எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சிருப்பான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதை. அந்த போட்டோவை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணி ரெண்டு பேரும் அப்படியே ஒன்று சேர்ந்துடுறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்டா இருந்துச்சுல்ல, கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.